கண்மணி அன்புடன் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஆடி மாதம்னு சொல்லிட்டு கண்மணியை போய் அவங்க அம்மா வீட்டில் விட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விட்டுருப்பாங்க. இப்போ வந்து ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு, நான் கண்மணியை கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக அன்பு வந்து கிளம்புவாங்க. இதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆவாங்க. முக்கியமாக வெண்ணிலாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும். அவங்க வீட்டில் உள்ள மருமக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பாட்டிக்கிட்ட போய் என்ன இதை இப்படி நடந்துட்டுருக்கு, எப்படியாவது இதை தடுக்கணும், எப்படியாவது அன்புக்கிட்டேருந்து கண்மணியை பிரிச்சுட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் போடுறாங்க. உடனே பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே திட்டுறாங்க. உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு ஒழுங்காக பார்த்துக்க தெரில, அப்படி இருக்கும்போது இப்படி தான் போகும் அவன் வாழ்க்கையும். அன்பு எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னு தெரில, எனக்கே கடுப்பாக வருதுன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்பா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை கூட இல்லை. அதே மாதிரி தன்னோட புருஷன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கும் கவலை இல்லை. என்ன தான் பண்ணுறது, என் பையன் வெளியவே இருந்து எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவான், இதுக்கு மேலேயே சும்மா விடுறதா தெரில, நான் என் பையனை வீட்டுக்கு வர சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ராஜசேகர் வந்து திரும்ப வீட்டுக்குள்ளே வர போகிறாரு. இதனால் என்னென்ன பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது, அது முக்கியமாக அன்புக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது எல்லா பிரச்சனையிலேருந்து அன்பை எப்படி கண்மணி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.